சித்திரகுட வனத்தின் அமைதியான சூழலில் அத்திரி முனிவரும் அவரது மனைவி அனுசுயாவும் கடும் தவம் செய்து தெய்வீக ஒளியுடன் வாழ்ந்து வந்தனர் அங்கு. அனுசுயா என்ற பெயர் பொறாமையற்றவள் என்று அர்த்தம் தருகிறது. அவள் மனம் முழுவதும் கணவன் பற்றும் பக்தியும் நிறைந்த தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தாள். எப்போதும் அமைதியாக. அவளின் பதிவிரதா தர்மம் மூவுலகிலும் புகழடைந்து தேவலோகத்திற்கே சென்றது. எல்லோரும் அவளின் கற்பு வலிமையை வியந்து போற்றினர், மிகுந்த மரியாதையுடன் என்றும். சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகிய தேவியர்கள் இந்த புகழைக் கேட்டு அவளின் மகிமையை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒன்றிணைந்து ஆலோசனை செய்தனர் அன்புடன். அவர்கள் தங்கள் கணவர்களான பிரம்மா, விஷ்ணு, சிவனை அணுகி அனுசுயாவின் கற்பை சோதிக்க வேண்டுமென வலியுறுத்தி கேட்டுக்கொண்டனர் அன்புடன். மும்மூர்த்திகளும் சந்நியாசிகளின் வேடம் பூண்டு பூமிக்கு வந்து அனுசுயா வாழும் ஆசிரமத்தை நோக்கி அமைதியாக பயணம் செய்து அங்கே வந்தடைந்தனர். அந்த சமயத்தில் அத்திரி முனிவர் வெளியே சென்றிருந்ததால் ஆசிரமத்தில் அனுசுயா மட்டும் இருந்தாள். அவள் வந்தவர்களை மரியாதையுடன் வரவேற்றாள் அன்புடன். மூவர் பிச்சை கேட்டனர். அனுசுயா மகிழ்ச்சியுடன் உணவு அளிக்க முனைந்தாள். அவர்களை விருந்தோம்பல் செய்ய தன் தர்மத்தை பின்பற்றி பணிவுடன் செயல்பட்டாள். அப்போது அவர்கள் வினோதமான நிபந்தனையை கூறினர். நிர்வாணமாக உணவு அளித்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி அவளை கடுமையான தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கினர். இந்த நிபந்தனை அனுசுயாவுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமாக அமைந்தது. கற்பையும் அதிதி தர்மத்தையும் ஒரே நேரத்தில் காப்பது எப்படி என்று சிந்தித்தாள் அவள். கணவன் அத்திரியை மனதில் தியானித்து தெய்வீக ஞானத்தால் வந்தவர்கள் சாதாரண முனிவர்கள் அல்ல, மும்மூர்த்திகளே என்பதை உணர்ந்தாள் உடனே தெளிவுடன். அவள் மனதில் உறுதியுடன் சங்கல்பம் செய்தாள். என் மனம் என் கணவருக்கே உண்மையானால் இவர்கள் குழந்தைகளாக மாறட்டும் என்று இறைவனை வேண்டினாள். அவள் கமண்டல நீரை மூவரின் மீது தெளித்தவுடன் அங்கே அதிசயம் நிகழ்ந்து மும்மூர்த்திகளும் உடனே பச்சிளம் குழந்தைகளாக அற்புதமாக மாறினர். தெய்வங்களாக இருந்த மூவர் இப்போது சிறிய குழந்தைகளாக மாறியதால் அந்த காட்சி தெய்வீக அற்புதமாக அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைந்தது அங்கே. அனுசுயா இப்போது எந்த தயக்கமும் இன்றி தாய்மையுடன் அந்த குழந்தைகளை கவனித்து அன்புடன் சேவை செய்ய தொடங்கினாள், மனநிறைவுடன். அவள் குழந்தைகளுக்கு பாலூட்டி, தாலாட்டு பாடி, தொட்டிலில் வைத்து தூங்க செய்து தாய்மையின் பரிபூரண வடிவமாக திகழ்ந்தாள், அன்பும் கருணையும் நிறைந்தவளாக. நீண்ட நேரமாகியும் மும்மூர்த்திகள் திரும்பாததால் தேவலோகத்தில் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகியோர் கவலை கொண்டு அவர்களை தேட முடிவு செய்தனர் உடனே. மூவரும் பூமிக்கு வந்து அத்திரி முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து அங்கே நடந்த அதிசய காட்சியை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கினர், தங்கள் கண்களை நம்ப முடியாமல். தங்கள் கணவர்கள் குழந்தைகளாக இருப்பதைக் கண்டு தேவியர்கள் அதிர்ச்சியடைந்து அனுசுயாவின் கற்பு சக்தியை உணர்ந்து பணிவுடன் தலைகுனிந்தனர் அங்கே. அவர்கள் அனுசுயாவிடம் மன்னிப்பு கேட்டனர். அவளின் மகிமையை ஏற்றிக்கொண்டு தங்கள் கணவர்களை இயல்பான உருவத்திற்கு மாற்றுமாறு பணிவுடன் வேண்டினர் அவளை. அனுசுயா கருணையுடன் மீண்டும் கமண்டல நீரை தெளித்து குழந்தைகளாக இருந்த மும்மூர்த்திகளை அவர்களின் தெய்வீக வடிவத்திற்கு மாற்றினாள், சாந்த மனதுடன். மும்மூர்த்திகளும் தங்கள் இயல்பான உருவத்தில் தோன்றி அனுசுயாவின் பதிவிரதா மகிமையை பாராட்டி அவளுக்கு வேண்டிய வரத்தை கேட்கச் சொன்னார்கள் மகிழ்ச்சியுடன். அனுசுயா பணிவுடன் கூறினாள், நீங்கள் மூவரும் எனக்கு புதல்வர்களாக பிறக்க வேண்டும் என்ற ஆசையை தெரிவித்தாள், மனமார்ந்த பக்தியுடன். மும்மூர்த்திகளும் அவளின் வேண்டுகோளை ஏற்று அந்த அரிய வரத்தை வழங்கினர். அவளின் பக்தியும் கற்பும் அவர்களை மகிழ்ச்சியடையச் செய்தது உண்மையாக. பின்னர் பிரம்மாவின் அம்சமாக சந்திரன், விஷ்ணுவின் அம்சமாக தத்தாத்ரேயர், சிவனின் அம்சமாக துர்வாசர் பிறந்தனர், உலகிற்கு தெய்வீக அருள் வழங்க. இந்த நிகழ்வு கற்பின் வலிமை எவ்வளவு உயர்ந்தது என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டியது. பெண்களின் தூய்மையும் பக்தியும் அளவற்ற சக்தி கொண்டது என்பதை உணர்த்தியது. அனுசுயாவின் கதை இன்று வரை பக்தர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வாழ்க்கையில் தர்மம் மற்றும் பக்தியின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது என்றும் நிலைத்திருக்கிறது. இந்த புராண கதை மனிதர்களுக்கு மன தூய்மை, பக்தி, தாய்மை ஆகியவை இருந்தால் எந்த சோதனையையும் வெல்ல முடியும் என்பதை உணர்த்துகிறது.